செகண்டரி இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பிரைமரி இன்ஃபர்டிலிட்டினா கல்யாணம் ஆனதுலேருந்து இன்னி வரைக்கும் ஒரு கன்சீவ் ஆகலை, குழந்தைய பிறக்கலைங்கிறதுக்கு பிரைமரி இன்ஃபர்டிலிட்டி. ஸோ ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் வந்து, ஆனால் செகண்ட் டைம் குழந்தை வந்து டிலே ஆகுது, சீக்கிரம் வந்து ட்ரை பண்ணாலுமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா அதுக்கு பேர் வந்து செகண்டரி இன்ஃபர்டிலிட்டின்னு சொல்லுவோம். ஸோ செகண்டரி இன்ஃபர்டிலிட்டி வந்து மேஜர் ப்ராப்ளம் இருக்க வாய்ப்பில்லை. ஏன்னா ஆல்ரெடி ஒரு குழந்தை இருக்குது அவங்களுக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கலாம். அதாவது ஒரு ரொம்ப லாங் கேப் விட்டுருப்பாங்க. ஒரு 10 வருஷம், 5 வருஷம், 5 வருஷத்துக்கு மேலே போயிடுச்சுன்னா, அந்த ஹஸ்பண்டுக்கே ஒரு செமன் குவாலிட்டி வந்து குறைஞ்சிருக்கலாம், கவுண்ட் குறைஞ்சிருக்கலாம். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பேபி அப்போ ஒரு பார்டர் லைனில் காம்ப்ரமைஸ்டு ஸ்டேட்டில் இருந்து அது கன்சீவ் ஆகிருக்கலாம். இப்போ வந்து ரொம்ப குறைஞ்சி போயிருக்கலாம். ஸோ அந்த ஹஸ்பண்டுக்கும் ஒரு செமன் டெஸ்ட் பண்ணணும். பேசிக்ஸ் டெஸ்ட் வந்து சிலது நம்ம ஒரு ஸ்கேனு, ஒரு கர்ப்பவாய் எப்படி இருக்குது, அந்த மாதிரி டெஸ்ட்டுகள் வந்து பண்ணணும். கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது, முயற்சி பண்ணால் கிடைக்கும். நம்ம வந்து சில சமயம் ஒரு கேஸ் வந்து இப்படி தான் வந்தாங்க. ஒரு குழந்தைக்கு மோர் தென் 6 இயர்ஸ். பட் அவங்க ட்ரை பண்ணியும் குழந்தை பிறக்கல அப்படிங்கிற மாதிரி தான் வந்தாங்க. அந்த லேடிக்கு வந்து நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்கையில் அந்த லேடிக்கு உள்ளே வந்து காப்பர்ட்டி இருந்துச்சு. ஸோ காப்பர்ட்டி இருந்தது வந்து அந்த பேஷண்ட்டுக்கே தெரியல. அது தெரியாமல் தான் அது குழந்தை பிறக்கலைன்னு சுற்றிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் கேட்டப்போ கூட அந்த லேடிக்கு வந்து அந்த ப்ரெக்னென்சி எப்போ, அப்புறம் டெலிவரி எப்போ போட்டிருப்பாங்க போல். அந்த நேரத்தில் வந்து ஏதோ ஒரு புரியாமல் கையெழுத்து போட்டாங்களா என்னன்னு தெரியல, காப்பர்ட்டி வந்து போட்டிருக்காங்க, அந்த பேஷண்ட்டுக்கு தெரியலை. ஸோ அதை நம்ம ஸ்கேன் எடுக்கலைன்னு அப்படின்னா நமக்கு வந்து தெரிஞ்சிருக்காது. ஸ்கேன் எடுத்து அதுக்கப்புறம் காப்பர்ட்டியை எடுத்ததுக்கப்புறம் அந்த பேஷண்ட் வந்து ஒரு 2 மாதம் கழித்து நார்மலாக அவங்களாவே கன்சீவ் ஆகிட்டாங்க. அதனால் பேசிக் டெஸ்ட்டு சிலது நம்ம பண்ணி தான் ஆகணும். சில பேர் ஒயிட் டிஸ்சார்ஜ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒயிட் டிஸ்சார்ஜுங்கிறப்ப எப்போ வருது அப்படின்னா, நம்ம கர்ப்பப்பை சுற்றிலும் உள்ள பெல்விக் ஆர்கன்ஸில் வந்து ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தால் வரும். ஸோ அந்த இன்ஃபெக்ஷன் வந்து சில சமயம் வந்து அந்த டியூபல் மொட்டிலிட்டியை வந்து குறைக்கும். அதனால் அந்த இன்ஃபெக்ஷனை கரெக்ஷன் பண்ணால் கூட அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் குறைஞ்சி அதுக்கப்புறம் கூட கன்சீவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன காரணம் தெரிஞ்சுக்கணும்னா சில டெஸ்ட்டெல்லாம் பண்ணி உங்கள் டாக்டர்கிட்ட போய் அந்த டெஸ்ட்டெல்லாம் பண்ணிவிட்டு அதை சரி பண்ணாலே போதும், நம்ம குழந்தை பிறந்துடும்.